அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரவேற்பை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மாதத்தை கூட காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 2020 வருஷத்தின் 6 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த 6 மாதங்களுக்குள்ளாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் திரும்பி பார்க்கையில் நம்மை திடுக்கிடச் செய்கிற சம்பவங்களாகும். மரணங்கள் லட்சக்கணக்கில் பெருகிக் கொண்டிருக்கிறது. கண்ணீரும் வேதனையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் எல்லா துறையிலும் குழம்பி போயிருக்கும் ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார். ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஜீவனோடு வைத்து இந்த புதிய நாளை கூட காண தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் அதே வேளையில் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதாகும். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது நம் எல்லாருமாய் கண்களை மூடி நன்றி உள்ளவர்களாக துதி ஸ்தோத்திர வார்த்தைகளை ஏறெடுத்தவர்களாக ஜெபத்துக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆயுசில் ஒரு புதிய மாதத்தை கூட காணும்படி ஆண்டவர் செய்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் எங்களை நடத்தின விதங்களை எண்ணி பார்த்தால் அவைகள் எவ்வளவு ஆச்சரியம் ஐயா. எங்களை விட பலசாலிகளாயிருந்த பலரும் இன்று உலகில் இல்லை அப்பா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், தயவின் நிமித்தம், பாதுகாப்பின் நிமித்தம் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலத்துக்காய் நன்றி. இந்த அதிகாலை ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களில் இவ்வாராதனையில் பங்கெடுக்கும் போது அவர்கள் இல்லங்களில் தேவ பிரசனம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பரிசுத்த பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தர் பேசும் ஐயா. அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதத்தில் சொன்ன வண்ணம் இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறோம். ஆண்டவருடைய பிரசனம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இறங்கட்டும் ஐயா. எங்களோடு இந்த காலை பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தர் ಉಂಟು பண்ணின நாள். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಮಗಿಳ್ದು ಕಲಿ ಕೂರುವಂ. ಹಾಲೆಲೂಯಾ. ಇದು ದೇವನು ಉಂಟು ಮಾಡಿದಂಥ ದಿವಸ. ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಹಾಡಿ ಆತನ ನಾಮವನ್ನು ನಾವು ಹೊಗಲೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದುದು. ಹಾಲೆಲೂಯಾ. ನಾವು ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಪರಲೋಕವು ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆಯು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನೀನು ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ
ಕೃಪೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ. ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ. ಅಭಿಷೇಕದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸುವ, ಮಹಿಮೆಯಿಂದ ನನ್ನ ಆವರಿಸುವ. ಅಭಿಷೇಕದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸುವ, ಮಹಿಮೆಯಿಂದ ನನ್ನ ಆವರಿಸುವ. ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವನು. ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವನು. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವನು. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವನು. ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಾಗ. ಹಾಲೆಲೂಯ. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿ ಬರಲು ಆಗದಿರುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ, ಆತನ ಮಹಿಮೆಯು ನಮ್ಮ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, ಆತನ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ ಆತನ ಬರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯ. ಸೇರಿ ನಾವು ಹೇಳೋಣ, ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ ನೀಡುವವನು, ಮಹಿಮೆಯನ್ನು ಸುರಿಸುವವನು ಆತನೊಬ್ಬನೇ. ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ. ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ. ಅಭಿಷೇಕದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸುವ, ಮಹಿಮೆಯಿಂದ ನನ್ನ ಆವರಿಸುವ. ಅಭಿಷೇಕದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸುವ, ಮಹಿಮೆಯಿಂದ ನನ್ನ ಆವರಿಸುವ. ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಸೇರಿ ಹೇಳುವೆ, ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಪರಲೋಕ, ಪರಲೋಕ ತೆರೆಯುವ ಸಮಯ, ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ನೀನು ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಸೇರಿ ಹೇಳೋಣವೇ, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ಕೊನೆಯದಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳೋಣವೇ, ಕರ್ತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದು ಇರುವುದು. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஹalleluya. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹalleluya. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிற ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் நல்லவர். ஹalleluya. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். ஹalleluya. அவர் நல்லவர், அவர் மட்டும்தான் நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
விலகிடா. அதிசயம் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், ஆனால் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி நம்மை தேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் இழந்த எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஆண்டவர் திரும்பவும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர், ஒருபோதும் நம்மை மறவாத ஆண்டவர். அவருக்கே நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் புகழுக்கும் பாத்திரர் நீங்க மட்டுமே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவரே சப்பா உமக்கு துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினீரே, அதை எண்ணி ஆண்டவரே சப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி உம்மை துதிப்பேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. ஹalleluya. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் ஆண்டவருக்கு மட்டுமே உமக்கே தேவா உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கு மட்டும் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் உமக்கு கனமும் எல்லாம் என்றென்றையும் உமக்கே உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் நீர் பாத்திரர் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே
எங்கள் ஏக்கத்திலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே அப்பா, எங்கள் சபைகளிலே, எங்கள் தேசத்திலே உமது கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துக்குது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, 6 மாதங்களும் கன்னிமணி போல பாதுகாத்து அப்பா, இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தா, இந்த 1ஆம் நாளிலே கர்த்தாவே, உம் சமூகத்தை நாங்கள் தேடும்படிக்கு, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும்படிக்கு அப்பா, நீர் அப்பா எங்கள் மீது பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை கர்த்தாவே எங்கள் வாழ்வில் ஒரு பலனாக அப்பா, எங்கள் வாழ்வில் ஒரு ஆண்டவரே அப்பா, ஒரு அங்கீகாரமாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதி உள்ள பாகங்களை அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காலை ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க நமக்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கெல்லாம் உரியவர் நமது ஆண்டவராய் இருப்பதினாலே, ஆண்டவர் இயேசுவாய் இருப்பதினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோமா? ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்துக்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எனப்படுவது எசேயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். Isaiah chapter 58 and verse 11. உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது தமிழ் மொழியில் வாசிக்கிறேன், அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். The Lord will guide you always. He will satisfy your needs in sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. ஆண்டவர் தந்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாம் இருக்கும் இடங்களில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, I receive this word. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான், இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த எசேயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை பார்க்கையில் ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், நீங்கள் என்னுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஆலயத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரது ஆசீர்வாதம் எல்லாமே நிபந்தனைகளோடு வருவதாகும். God's blessings are always conditional. விசேஷமாக
இது கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்த வசனங்களாகும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகையில், நீங்கள் முழு இருதயத்தோடு, அப்படி என்றால் உங்கள் வெளிப்படையான பக்தியின் வேஷம் அல்ல, மாறாக சுத்த இருதயத்தோடு என்னை தேடினால் அப்பொழுது உங்கள் மேல் மனமிறங்குவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய தாசனாயிருக்கிற அல்லது தீர்க்கதரிசியாயிருக்கிற எசேயாவினிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எக்கால சத்தத்தை போல சத்தத்தை உயர்த்தி கூறும்படி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், என் ஜனத்துக்கென்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ இந்த வசனம் புறஜாதிகளை மனதில் கொண்டல்ல ஆண்டவர் சொல்லுவது, மாறாக அவருடைய ஜனங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய இஸ்ரவேலராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எடுத்துரைக்கும் வார்த்தைகளாகும். எக்கால சத்தத்தை போல சத்தமிட்டு கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்னவென்றால், அனைவரும் கேட்கக்கூடிய நிலையில் நீ என் வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாளைக்கு ஒருவரும் சொல்லக்கூடாது எனக்கு கேட்கவில்லை என்று. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுவது, எக்கால சத்தத்தை போல சத்தமிட்டு கூப்பிடு என்று. 2ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து வரும்போது, தமது ஜனத்தின் மத்தியிலே காணப்பட்டதான குறைகளை, இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் அவர்களுக்குள் காணப்பட்ட மாயமாலத்தை ஆண்டவர் தம்முடைய தாசனாக இருக்கிற எசேயா மூலம் எடுத்துரைக்கிறார். இந்த ஜனங்கள் வெளிப்படையாக நியாயத்தை செய்து வருவது போலவும், நாடோறும் கர்த்தரை தேடுவது போலவும், அவரிடத்தில் சேர விரும்புகிறவர்கள் போலவும் காணப்படுகின்றனர். அந்த வசனத்தை நீங்களே வாசித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஜனங்களின் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் உபவாசம் செய்கிறார்கள், ஆனால் அதன் உண்மையான நோக்கத்திற்கு விரோதமாக உபவாசிக்கிறார்கள். மேலும் அவர்களின் உபவாசமே தவறான நோக்கமாயிருக்கிறது. எதற்காக உபவாசம் பண்ணுகிறார்கள்? மற்றவர்களோடு விரோதத்தை உண்டாக்குவதற்கும் சண்டை போடுவதற்கும் உபவாசம் செய்கின்றனர். அது மட்டுமல்ல, நாங்கள் உபவசிக்கிறோம் என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்தும்படிக்காக அவர்கள் உபவசிக்கின்றனர். இன்றும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கின்றனர். அவர்கள் உபவாசம் பண்ணுகையில் எல்லாருக்கும் தெரிவித்து
முகத்தை வாடச் செய்து செய்கைக்குரிய அல்லது ஆர்டிபிஷியல் துக்கத்தை தங்கள் முகத்தில் வெளிப்படுத்துகின்றனர். அப்படி முகத்தை துக்கப்படுத்தி உபவசிக்கிறோம் என்று பலருக்கு சொல்ல காரணம் என்னவென்றால், மற்றவருடைய பரிதாபத்தை அல்லது பிரீதியை சம்பாதிக்க விரும்புகின்றனர். இன்னும் சிலர் தாங்கள் செய்கிற உபவாசத்தை குறித்து மிகைப்படுத்தி பேசுவர். இத்தனை நாள் உபவாசம் பண்ண, இத்தனை மனித ஜெபம் பண்ண, இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி பேசி தங்களை அவர்கள் தட்டி கொள்ளுகின்றனர். நாங்கள் ஆண்டவருக்காக எதையோ செய்துவிட்டோம் என்று. கவனிக்க பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுதல், உபவாசம் பண்ணுதல், ஜெபம் பண்ணுதல், இது ஒன்றுமே மனுஷனை காட்டவோ மனுஷனது பரிதாபத்தை சம்பாதிப்பதற்காகவோ இருந்தால் அந்த உபவாசத்தின் மதிப்பை அல்லது உபவாசத்தின் நோக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளும் உபவாசத்தின் முக்கியத்துவம் என்ன, எதற்கு உபவசிக்கிறோம், எப்படி உபவசிக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற உபவாசத்தின் மூலம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. உபவாசம் என்பது நம்மை ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவதற்கும், ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுவதின் அடையாளமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய வெளிப்படையான பக்தி அல்ல. உலகத்தார்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்காக உலக பிரகாரம் உள்ள சில காரியங்களை செய்வார்கள். எதற்காக? நாங்கள் பெரிய பக்திமான்கள் என்று காட்டுவதற்காக. ஆனால் இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் அப்படி நம்முடைய வெளிப்படையான பக்தியில் மயங்கி போகிறவர் அல்ல, அல்லது பிரியப்படுகிறவரும் அல்ல. நன்றாய் புரிந்து கொண்டீர்களா பிரியமானவர்களே? இந்த அதிகாலை ஜெபத்தில் நாம் எது செய்தாலும், நாம் ஜெபிப்பதாயிருந்தாலும், பாடுவதாயிருந்தாலும், ஆராதிப்பதாயிருந்தாலும், உபவசிப்பதாயிருந்தாலும், எல்லாமே நேர்த்தியான நோக்கத்தோடு செய்ய வேண்டும். ஒரு சுத்த இருதயத்தோடு செய்வோமானால் அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். தாவீது சொல்லும்போது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் ஆண்டவரே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரும் வெளிப்படையான வேஷம் போட்டு நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நடக்கக்கூடாது. கர்த்தர் இருதயத்தை தூக்கி பார்க்கிறார். ஆகையால் இந்த ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம், நம்முடைய சமர்ப்பணம், ஆண்டவரே ஒரு சுத்த இருதயத்தோடு, ஒரு களங்கமற்ற இருதயத்தோடு உம்மை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும் ஐயா. கர்த்தர் விரும்புகிற உபவாசம் என்னவென்று 6-7 வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ஐயாவின் புத்தகம் 58 அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும்,
நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அநேக நேரத்தில் நாம் செய்கிற உபவாசம் எல்லாம் நமக்கு உகந்த உபவாசமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செய்கிற உபவாசம் எனக்கு உகந்ததா இருக்க வேண்டும், எனக்கு பிரியமா இருக்க வேண்டும். இந்த 6-7 வசனத்தில் ஆண்டவர் தெள்ள தெளிவாய் சொல்கிறார், நான் விரும்புகிற உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி. உபவாசம் எனப்படுவது தங்களையே பிரியப்படுத்துவதாக இராமல், அல்லது தங்களையே மையமாய்க் கொண்டதாக இராமல், மாறாக நான் வாசித்த வண்ணம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதும், மற்றவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் பாரத்தை அகற்றுவதும், நெருக்கப்பட்டிருப்பவர்களை விடுதலையாக்குவதும், ஆகாரம் இல்லாதவனுக்கு பசியை ஆற்றுவதும், அப்படி மனிதனது அடிப்படை தேவையை சந்திக்க முடியாதவனுடைய தேவையை சந்திப்பதுமே உண்மையான அல்லது தேவன் விரும்பும் உபவாசம் என ஆண்டவர் கூறுகிறார். அங்கனம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்கையில், இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், உள்ளான மனம் திரும்புதல் உண்டானால், நல்ல கவனிங்க, வெளிப்படையான பக்தியின் வேஷம் அல்ல, மாறாக உள்ளான மனம் திரும்புதல் உண்டானால், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்காக செய்யும் நன்மைகளை குறித்துதான் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கவனிங்க பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாயின் 1ஆம் வசனம் முதல் ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணங்கள், கட்டளைகள் நாம் கை கொண்டால் தான் இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படியும் வந்து சேரும் என்று பார்க்க முடியாது. இந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் தானே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, அல்லது இந்த காலை எனக்கு தந்த இந்த வாக்குத்தத்த வசனத்தில் காணப்படும் நன்மை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒரு முறை கூட ஆயத்தப்படுத்துகிறேன் ஐயா, சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே பாத்திரவானாய் என்னை மாற்றும் ஐயா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, சமர்ப்பிக்கும் போது இந்த வசனங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆமென். காரணம், அவரது வசனம் ஒரு காலம் பொய்யாக முடியாது. ஆண்டவர் சொல்லும் போது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கும் போது பலவிதமான குழப்பங்கள் ஒருவேளை மனதில் இருக்கலாம். ஒரு சிலர் வேலை இழந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கலாம், வேலை இன்னும் தொடருமோ இல்லையோ. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நேராக்கி கர்த்தரை முழு மனதோடு
பின்பற்றுவோமையானால், அல்லேலூயா, இந்த லாக்டவுன் நாட்களில் பலருக்கு ஒருவேளை உணவு கிடைக்காவிட்டாலும், உணவுக்கு வசதி இல்லாவிட்டாலும், ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அதிசயமாய் போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை உணவில்லாத மக்களுக்காய் பரிதபிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், அவளுக்காய் ஜெபிப்போம். முடிந்தால் சில உதவிகளை செய்ய நாம் முன் வருவோம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பதட்டத்தினுடாய் நாம் போகிற சூழ்நிலையாயிருந்தாலும், எங்கும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் வேதனையும் நிரம்பி இருக்கும் சூழ்நிலையிலும், நீயும் உன் குடும்பமும் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பீர்களே ஆகில், கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் வழி திறப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நமக்கும் ஆண்டவர் அதிசயமாய் வழி திறப்பார். அல்லேலூயா. சோ நாம் கர்த்தரை சேவிக்கும் போது முழு மனதோடு, சுத்த இருதயத்தோடு, ஒரு களங்கமற்ற மனசாட்சியோடு கர்த்தரை சேவிக்க இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒரு முறை கூட நம்மை சமர்ப்பிப்போமா? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஆண்டவர் 4 ஆசீர்வாதங்களை கூறுகிறார். ஒன்று, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். He will guide you always. 2, வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். He will satisfy your needs in sun-scorched land. 3, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். He will strengthen your frame. 4, நீ செழிப்பாயிருப்பாய். You will be prosperous. Amen. Hallelujah. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். நாம் இப்போது இருக்கிற சூழ்நிலை பார்க்கையில், எல்லா துறையிலும் மனிதன் நெருக்கப்படும் நிலைமையிலாகும் காணப்படுவது. நாம் மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு மனுஷன் பல நிலையில் நெருக்கப்படுகிறான். உலக பிரகாரமுள்ள மனுஷர்கள் தான் பல நெருக்கத்தினுடைய கடந்து போகையில், தான் எதிர்பார்த்த எல்லா மார்க்கங்களும் அடைக்கப்பட்டது போல தோன்றும் போது, அவனுக்கு வேறெந்த வழியும் தென்படாமல் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறான். இந்த சமீப நாட்களில், விசேஷமாய் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, எத்தனை பேர்கள் அப்படி தற்கொலை பண்ணிக் கொண்டார்கள். வெறும் ஏழைகள் அல்ல, நல்ல பெயர் புகழ் உள்ளவர்கள், சினிமா நடிகர்கள், நடிகைகள், இன்னும்
படித்து பட்டதாரிகளாயிருந்தவர்கள், மருத்துவர்கள், அரசியல்வாதிகள் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கை மாய்த்து கொண்டார்கள். பரிதாபம் அல்லவா? ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைக்கு நெருக்கம் இல்லை என்பதல்ல, பிரச்சனை இல்லை என்பதல்ல, கஷ்டம் இல்லை என்பதல்ல, இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் கடந்து போகிறான். சில வேளைகளில் கடன் பாரம் அவனை அழுத்துகிறது. பிள்ளைகளை குறித்த கவலை பெற்றோரை வேதனைப்படுத்துகிறது. விசுவாச வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை என்பதல்ல, நெருக்கடிகள் இல்லை என்பதல்ல. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன். நெருக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற அனுபவங்கள். ஆனால் இயேசு அந்த வார்த்தையோடு முடிக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஆயினும் தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுதான் நம்மை தைரியப்படுத்தி முன்னுக்கு செல்லச் செய்கிறது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நமக்குள்ளான ஆழத்தில் ஒரு சத்தம் உயர்கிறது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்டார், அப்பா, நெருப்பு இருக்கிறது, விறகும் இருக்கிறது, பலிக்கான பலி எங்கே, மிருகம் எங்கே? ஆபிரகாம் உள்ளத்தில் வேதனை. அந்த கேள்விக்குள்ளாக அவன் திடுக்கிட்டு போயிருக்கலாம். ஆயினும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will provide. இதுதான் இந்த வேதாகமத்தை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் தைரியம். அவளுக்கு பணம் அல்ல முக்கியம், உலகத்துள்ள அந்தஸ்தல்ல முக்கியம். ஒன்றுமில்லாவிட்டாலும் இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தில் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இம்மட்டும் உங்களை நடத்தினாரையாகில் இன்னும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு போதும் வாழ்க்கை மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணத்துக்கு இடம் கொடுக்காது. அது அஞ்ஞானி செய்கிறான், ஆண்டவரை அறியாதவர்கள் செய்கிறார்கள். ஒரு விசுவாசி பொறுத்தவரையில் அவனுக்கு எல்லாம் நஷ்டமானாலும் அவனுக்குள் ஒரு திட்ட நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் நம்மை நடத்துவார். 23ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 25ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 48:14 சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. 73ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர்.
எஸ்ஐயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எஸ்ஐயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவளுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவளுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். எத்தனை அருமையான கர்த்தர், எத்தனை அருமையான தேவன் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். ஆம், எனக்கு அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தும் ஆண்டவர். ஆமென். ஒரு விசுவாசின் வாழ்க்கையின் பெரிய பாக்கியம் என்னப்படுவதென்றால் நம்மை நடத்த ஒருவர் உண்டு என்பதாகும். நாம் வாசித்த அந்த வசனத்தின் சுருக்கமாய் பார்க்கையில் அவர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எதுவரையில் நம்மை நடத்துகிறார் என்று பார்க்கையில், முதலாவது நீதியின் பாதைகளை நடத்துகிறார். இரண்டாவது நியாயத்திலே நடத்துகிறார். மூன்றாவது மரண பரியந்தம் நடத்துகிறார். நான்காவது தேவனுடைய ஆலோசனையில் நடத்துவதோடு மேலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வார். மட்டுமல்ல, வழி தவறி அல்லது வழி அறியாமல் தடுமாறும் போது வழி இதுவே என்று கூறி நம்மை சரியான பாதையில் நடத்துபவர் அவர். அதோடு கூட பாதை அறியாத குருடர்களையும் அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். மேலும் பொய்யான உலகத்தில் அவர் நம்மை சத்தியத்தில் நடத்துகிறார். இந்த காலை என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நடக்க தெரியாமல் எப்பக்கம் திரும்ப வேண்டும் என்று அறியாமல் திகைத்து நிற்கும் போது அவரை தேடுவாயா? அவர் சமூகத்தில் காத்திருப்பாயா? ஹல்லேலூயா! அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். அடுத்த 3 காரியங்களை வெகு வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்து இரண்டாவதாக பார்க்கையில், அதாவது நம்முடைய வாக்குத்தத்த வசனம் 58:11 இரண்டாவதாய் பார்க்கையில், மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். He satisfies your needs in sun-scorched land. அந்த வசனத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, he will satisfy thy soul in drought என்று வாசிக்கிறோம். ஆம், ஆத்துமாவின் அல்லது ஆவிக்குரிய வறட்சியை ஒருவராலும் அல்லது ஒரு காரியத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் மனிதனுக்குள்ளே ஆத்துமாவை வைத்தவருக்கு மட்டும்தான் அந்த ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்கக்கூடும். நாம் ஏற்கனவே வாசித்த 23ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறான், அவர் என் ஆத்துமாவை என்ன செய்கிறாராம்? தேற்றுகிறார். அல்லேலூயா! தாவீது சொல்ல முடியும், பலவிதமான குழப்பத்தினுடாய் கடந்து போன சூழ்நிலைகளில், தன் உள்ளமும் உடலும் குழம்பி போயிருக்கும் வேளைகளில், தன் ஆத்துமா துடிக்கும் வேளைகளில் அவன் ஆத்துமாவை தேற்றுவதற்காக ஒரு நல்ல மேய்ப்பன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா!
சங்கீதம் 42 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், சங்கீதம் 43 5ஆம் வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் சங்கீதக்காரன் கூறுவது, ஆத்துமாவின் கலக்கத்துக்கும் தியக்கத்திற்கும் ஒரே ஒரு பரிகாரம் தேவனை நோக்கி அமர்ந்திருத்தலாகும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளைகளில் நம்முடைய உள்ளான வேதனை, ஆத்துமாவின் வேதனை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். வெளிப்படையாய் நாம் நன்றாய் சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆட்கள் பார்க்கும் போது இவருக்கு இந்த அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை நினைக்கிறார்கள். காரணம், நம்முடைய வேதனை வெளியே காட்டுவதில்லை. ஆனால் நம்முடைய ஆத்துமாவின் வேதனை, வியாகுலங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிந்தவராக நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மூன்றாவதாக, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆங்கிலத்தில் சொல்லும் போது he will strengthen your frame. He will strengthen your frame. அந்த வசனத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா மேக் ஃபேட் தை போன்ஸ் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா உன் எலும்புகளுக்கு நல்ல பலன் கொடுப்பார். ஆமென். மனித உடலின் எலும்புகள் உறுதியாயிருந்தால் மட்டுமே அவன் ஆரோக்கியமுள்ளவனாக இருக்கக்கூடும். இதற்கு உதாரணமாக ஒரு வாகனம், ஒரு 2 வீலரோ அல்லது ஒரு 4 வீலரோ, அதனுடைய எலும்பு என்று சொல்லுவதுதான் அதனுடைய சாசி. அதாவது அந்த வாகனத்தை பலமுள்ளதாய் நிறுத்தக்கூடியதான் அந்த வாகனத்தின் சாசி என்பது. அந்த வாகனத்தின் சாசி எவ்வளவு உறுதியாயிருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த வாகனத்தின் உறுதியும். அது சரியானபடி பலமுள்ளதாய் இல்லாவிட்டால் வேறொரு வாகனம் மோதுகையில் அந்த வாகனத்தின் சாசியே பலவீனப்பட்டு நொறுக்கப்பட்டு போய்விடும். இதே போலதான் மனிதன் வாழ்க்கையின் எலும்புகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனமான எலும்புகளை நான் பலமுள்ளதாக்குவேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, நீ செழிப்பாயிருப்பாய். You will be prosperous. Amen. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணம் பண்ணி அவருடைய வசனத்துக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை அமையும் போது நாம் தரித்திரர்களாய் இருப்பதல்ல கர்த்தருடைய விருப்பம். மாறாக உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் விரும்புவது. 128ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து விரும்புவது அவர்கள் தரித்திரர்களாக, அவர்கள் பட்டு போக வேண்டும் என்றல்ல. சில வேளைகளில் கிறிஸ்துவ நிமித்தம் தரித்திரம் வரலாம். ஆகாரம் இல்லாத சூழ்நிலைகள் ஒருவேளை வரலாம். அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பங்காகும். எப்போதுமே நாம் விரும்புகிற வண்ணம் வீட்டில் எல்லாமே இருக்காது. ஆனால் எப்போதும் அப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கை முடிப்பது தேவ சித்தம் அல்ல.
நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக இறந்து நடந்ததை நான் கண்டதில்லை என்று பக்தன் சொல்லுகிறான். அப்ப பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் நீங்கள் செழிப்பாயிருக்க கர்த்தர் உதவட்டும். வேலையில்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. செழிப்பு என்று சொல்லும்போது வங்கியில் லட்சக்கணக்கான பணம் இருப்பதை குறித்தல்ல நான் சொல்லுவது. செழிப்பு என்று சொல்லும்போது 3 வேளை உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது என்றால் நீ செழிப்பாயிருக்கிறாய் என்பதாகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? காரணம், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கட்டப்படுகிற ஆயிரங்கள் மத்தியில் நம்மை 3 வேளை ஆகாரம் தந்து உடுக்க உடை தந்து தலை சாய்க்க ஒரு இடம் இருக்கும் என்றால் நீ செழிப்பாயிருக்கிறாய் என்பது. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் உன் ஆண்டவராய் இருப்பாரையாகில் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. எலியாவை போஷிப்பதற்கு அல்லேலூயா ஒரு ராஜாவை ஆண்டவர் அனுப்பல, ஒரு காகத்தை அனுப்பினார். ஆமென். அப்படி என்றால் இந்த ஜூலை மாதம் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நடத்துவார். 6 மாதங்கள் நடத்தினாரே ஆகில் இந்த 7ஆம் மாதத்திலும் அதிசயமான வழிகளை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் அதன் மத்தியில ஒரு வாசல் உனக்காய் திறப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு அந்த தைரியத்தோடு இந்த மாதத்தை நடத்துவோமாக. சற்றும் நெகட்டிவான வார்த்தைகள் பேசாதீங்க. மாறாக கர்த்தர் நடத்துவார். God will provide என்று சொல்லி விசுவாசத்தோடு முன்னுக்கு போங்க. ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தைகள் மறக்காதீங்க. மாயமாலமான வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? இருக்கும் இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நான் ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. இந்த வார்த்தையின்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆக கடவதையா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலை உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு ஐயா. இந்த நாளிலும் அப்பா, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய பாதபீடத்தில் அமர, உம்முடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் எவ்விதத்திலும் மாயமாலம் உள்ளவர்களாய் வாழாம, ஆண்டவரே, ஒரு உத்தம இருதயத்தை காப்பாற்றி முழு மனதோடும் முழு பலத்தோடும் உம்மை சேவிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பக்தி வெறும் வெளிவேஷமாய் இல்லாதபடிக்கு, மனுஷனை காட்டுவதற்காய் இல்லாதபடிக்கு சுத்த இருதயத்தோடு எங்கள் விசுவாச வாழ்க்கை நடத்த கிருபை தாரும் சுவாமி. இன்னைக்கு எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும் என்று சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துறையிலும் பிள்ளைகளை நீ நடத்துவீராக. சத்ருவின் எல்லா திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற சகல சாத்தாண்டிய எல்லா கோட்டைகளையும் இயேசுவின் நாமத்திலே அடியோடு பிடுங்கிக் கொண்டு உமது பிள்ளைகளை அடியான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே,
உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஆரம்ப நாள் முதல் கடைசி நாள் வரையிலும் தேவ கரம், தேவ கிருபை, தேவ பிரசனம், தேவ பாதுகாப்பு உமது ஜனங்கள் அனுபவிக்கட்டும். காத்து வழி நடத்துங்க. குடும்பங்களை இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறனப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாலு மடியார்கள் வந்து இந்த ஊழியம் செய்ய தந்த பாக்கியத்துக்காய் நன்றி. கிருபையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನವು ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಈ ಬಾಗಲು ಸದಾ ಕಾಲವೂ ಇರಲಿ. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a blessed new month.